ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கைலாஸ் மலையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திபெத்தினுடைய தொலைதூர மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கைலாஸ் பர்வத் என்று அழைக்கப்படும் கைலாஸ் மலையானது மர்மம் மற்றும் ஆன்மீகம் நிறைந்த மலையாகும். இது 6638 மீட்டர், அதாவது 21,778 அடி உயரத்தில் நிற்கும். இந்த கம்பீரமான சிகரமானது உலகின் புனிதமான மலைகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. அதன் புவியியல் மற்றும் புவியியல் முக்கியத்துவமானது இந்து மதம், பௌத்தம் மற்றும் ஜைன மதங்களுக்கு அதன் மத முக்கியத்துவத்துடன் இது ஒரு விரும்பப்படும் யாத்திரை தலமாக மாறியுள்ளது. மேலும் கைலாஸ் மலையானது அதன் ஏறாத உச்சி மாநாடு, ஸ்வஸ்திகா வடிவத்தின் இருப்பு மற்றும் மாயமான மானசரோவர் ஏரி உட்பட பல்வேறு மர்மங்கள் மற்றும் புராணங்களில் சூழப்பட்டுள்ளது. இந்த கைலாஸ் மலையானது மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய இயற்பியல் பண்புகளை கொண்டதாக உள்ளது. புவியியல் நிலைப்பாட்டில் இருந்து கைலாஸ் மலையானது டெக்டோனிக் தட்டு இயக்கங்களின் விளைவாக உருவாக்கப்பட்டது. மேலும் அதன் பாறை அமைப்புகளும் பனிப்பாறை அம்சங்களும் தனித்துவமானவை மற்றும் கவர்ச்சிகரமானவை. இந்த மலையின் ஆய்வு இமயமலையின் உருவாக்கம் மற்றும் பிராந்தியத்தின் புவியியல் வரலாறு பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றது. கைலாஸ் மலை பல நம்பிக்கைகளுக்கு மகத்தான மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இந்து மதத்தில் இது சிவபெருமானின் உறைவிடம் என்று நம்பப்படுகிறது. மேலும் மலையை சுற்றி வருவது புனிதமான செயலாக கருதப்படுகிறது. இந்தியா மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்த இந்து யாத்ரீகர்கள் தங்களுடைய ஆன்மீக கடமைகளை நிறைவேற்ற கடினமான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இதே போலத்தான் புத்த மதத்தில் கைலாஸ் மலையானது புத்தர் டெம்சோக், அதாவது சக்கரசம்ஹாரா உடன் தொடர்புடைய மற்றும் திபெத்திய பௌத்த அண்டவியலில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. திபெத்திய பௌத்தர்களும் தங்கள் ஆன்மீக பயணத்தின் ஒரே பகுதியாக இந்த மலையை சுற்றி வலம் வரும் பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஜைன மதமானது கைலாஸ் மலையை முதல் தீர்த்தங்கரரான ரிஷபர் தேவருடன் தொடர்புடைய புனித தலமாக அங்கீகரிக்கிறது. ஜெயின் ஆன்மீக நடைமுறைகளில் இதனுடைய முக்கியத்துவமானது ஜெயின் சடங்குகள் இந்த மலையில் செய்யப்படுகின்றன. 11ஆம் நூற்றாண்டில் மிலரோபா என்ற திபெத்திய புத்த துறவியை தவிர வேறு யாரும் உச்சி மாநாட்டில் ஏற முடியவில்லை. ஏனெனில் இதனுடைய இலக்கை மாற்றுகிறது மற்றும் பாதைகளை தடுக்குகிறது, ஏறுபவர்களை வழி தவற செய்கிறது. பல மலை ஏறுபவர்கள் திரும்பி வரவில்லை, ஏனெனில் அவர்கள் திடீரென திசைகளை மாற்றினர் அல்லது கடுமையான வானிலை காரணமாக கீழே இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக இதனுடைய மர்மத்தை கூறுகிறார்கள். இது ஆசியாவின் மிக நீளமான ஆறுகளினுடைய ஆதாரமாக உள்ளது. திபெத்தில் உள்ள கைலாஸ் மலையானது அல்லது கேங்டேஸ் அல்லது கேங் ரின்ஃபோசோ என்ற ஒரு மதிப்புமிக்க மற்றும் குறிப்பிடத்தக்க சமச்சீர் சிகரமாகும். கருப்பு பாறைகளால் ஆன கைலாஸ் மலையானது அழகிய பாறை மற்றும் வறண்ட நிலப்பரப்புகளால் சூழப்பட்ட ஒரு அற்புதமான வைர வடிவ சிகரமாகும். அனைத்து மதங்களையும் பின்பற்றுபவர்கள் கைலாசத்திற்கு வருகை தந்து புனித மலையை கால்நடையாக சுற்றி வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டன. கைலாசத்தை தரிசிப்பதும் இந்த வழக்கத்தை கடைபிடிப்பதும் அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் பாவங்களை கழுவுவதாகவும் கருதப்படுகிறது. இந்து புராணங்களின்படி அழிவு மற்றும் மறுபிறப்பின் தெய்வமான சிவன் கைலாசத்தின் உச்சியில் வசிப்பதாக கூறப்படுகிறது. புத்தர் டெம்சோக் வசிக்கும் இடத்தில் கைலாஸ் என்று திபெத்திய பௌத்தர்கள் நம்புகிறார்கள். இந்த புனிதமான உச்சத்தில் திபெத்தின் மேலாதிக்க மதமான பௌத்த மதம் மாற்றப்பட்டது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். புராணத்தின்படி மிலரோபா சாந்திரிக பௌத்த வெற்றியாளர் போன் செய்தி தொடர்பாளரான நரோ போன்சோகுடன் சண்டையிட திபெத்துக்கு பயணம் செய்தார் என்று கூறப்படுகிறது. 11ஆம் நூற்றாண்டில் மிலரோபா என்ற திபெத்திய புத்த துறவியை தவிர வேறு யாரும் உச்சி மாநாட்டில் ஏற முடியவில்லை, ஏனெனில் அதனுடைய இலக்கை மாற்றுகிறது என்றும் அதன் பாதை தடுக்கப்படுகிறது என்றும் ஏறுபவர்களை வழிதவற செய்கிறது என்றும் பல மலையேறுபவர்கள் திரும்பி வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. வேதங்களின்படி கைலாச மலையானது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஏணியை என்று கருதப்படுகிறது. பாண்டவர்கள் தங்களுடைய ஒரே மனைவியான திரௌபதியுடன் முக்தி அடைய கைலாச மலையில் ஏறினார்கள் என்றும், யுதிஷ்டிரன் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியில் பாறையில் ஏறும்போது அனைவரையும் ஒவ்வொருவராக காப்பாற்றுவார் என்றும், யுதிஷ்டிரனை பற்றி அவர் ஒருவரே சொர்க்கத்தில் நுழைய முடிந்தது என்றும் கூறப்படுகிறது. கைலாஸ் மலையானது அதன் 4 சரிவுகளும் திசை காட்டியில் 4 திசைகளை முழுமையாக உச்சமடைய செய்வதாக கருதப்படுகிறது. இது சொர்க்கத்தின் நுழைவாயில் என்பதில் சீடர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கைலாஸ் மலையானது வெறும் மலை அல்ல, இது ஒரு புனிதமான சின்னம், ஒரு புதிர் மற்றும் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்றும், இது புவியியல் உருவாக்கம், மத முக்கியத்துவம் மற்றும் நீடித்திருக்கும் கைலாஸ் பர்வத் மர்மம் ஆகியவை நம் கற்பனையை தொடர்ந்து வசீகரிக்கின்றது. இதனுடைய கம்பீரமான சிகரத்தை உற்று
சென்று பார்த்தாலும் சுற்றி பார்த்தாலும் அல்லது அதனுடைய புராண கதைகளை ஆராய்ந்தாலும் கைலாஸ் மலையானது பிரயாணம் முடிந்து நீண்ட நாட்களுக்கு பின்னரும் ஒரு தனித்துவமான மற்றும் பிரமிக்க வைக்கக்கூடிய அனுபவத்தை வழங்குகிறது. இது மனித நம்பிக்கைகளினுடைய ஆன்மீக மற்றும் உலகில் அர்த்தத்திற்கான நமது நித்திய தேடலுடைய வளமான திரைச்சீலைக்கு ஒரு சான்றாக அமைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.